வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக கேஷ்யூ முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நம்மளோட கேஷ்யூ முறுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு கடையிலேருந்து வாங்கின இடியாப்ப மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 20 முந்திரி பருப்பு, அதை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கீ 1 ஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஜீரா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதாங்க. இந்த முந்திரி பருப்பு 1/3 கப் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்துச்சு. இதை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் இடியாப்ப மாவு, அரைச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தான் நெய், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை லேசாக இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நம்ம அந்த ஜார் கழுவுன தண்ணியே நமக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் முறுக்கு மாவு. நம்ம சேனல்லே முறுக்கு தீபாவளிக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம். முறுக்கு போட்டிருக்கோம், அச்சு முறுக்கு போட்டிருக்கேன், ரவா லட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். பாசிப்பருப்பு லட்டு போட்டிருக்கேன். இப்போது நான் இந்த அச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் போட்டு பிழிஞ்சேன். இது 3 தான் நான் இந்த அச்சில் பிழிஞ்சேன். இன்னொன்று வேறு ஒரு அச்சு மாற்றிட்டேன். புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா வருதான்ட்டு அந்த முறுக்கு பாத்திரத்துலேயே கொஞ்சம் ஒரு சுற்று பிழிஞ்சிப்போம். நல்லா வருது. இப்போ இந்த மாதிரி கரண்டி சின்ன தட்டு தான் எடுத்திருக்கேன், எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு நான் ஈஸியாக எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா துணியில் போட்டுக்கலாம், பட்டர் பேப்பரில் போட்டுக்கலாம், பிளாஸ்டிக் ஷீட் எதில் வேணாலும் நம்ம சுற்றி வச்சுட்டு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை மீடியம் ஹீட்டில் வச்சுப்போம். இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கும். நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஷேப் பிடிக்கலன்ட்டு நான் இன்னொரு அச்சுக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற அச்சுக்கு. அதுதான் முறுக்கு நல்லா குண்டாக இருக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு 2 சைடும் நல்லா வெந்ததும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகான கலரில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முந்திரி, என்னோட டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங்கில் முந்திரி கொத்து ஸ்வீட் போட்டிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் இயர் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. சோன்பப்பொடி போட்டிருக்கேன். நம்மளோட முறுக்கு எல்லாம் சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இதுக்கு நமக்கு 22 முறுக்கு கிடச்சிச்சு. இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.
Happy Diwali. Thanks for watching.